அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அடுத்த 3 எம்எல்ஏக்களுக்கு தாவேகா வந்து வலை வீசியிருக்காங்க. திமுக இருக்கவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக இருக்க எம்எல்ஏக்களுக்கு தாவேகா வலை வீசியது அப்படின்னு தான் நம்ம நிறையா செய்திகள் படிச்சிருக்கிறோம். பட் ஆனால் திமுக எம்எல்ஏக்களையே தூக்குறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க விஜய் அரசு. இதை எப்படி நம்ம பார்க்கறது? என்ன இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி வந்து புகார் கொடுத்துருக்கிறார். போயிட்டு திமுக சார்பில் வந்து ஒரு குழு, ஆர்எஸ் பாரதி, வழக்கறிஞர் வில்சன், பரந்தாமன், முன்னாள் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரில் என்ன இருந்தது, என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசினப்ப நீங்கள் வந்து ஒரு சீனியர் எம்எல்ஏ வந்து இருக்கிறீங்க, நீங்கள் என்ன அமைச்சர் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் வாங்க, உங்களுக்கு என்ன அமைச்சர் வேணுமோ நம்ம அதை பேசிக்கலாம், உங்களுக்கு சிஎம் வந்து பிரச்சாரம் பண்ணுவார், அதனால் ரிசைன்மெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வேப்பனஹள்ளி தொகுதியினுடைய எம்எல்ஏ சீனிவாசன், அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப யங்ஸ்டரு, நீங்கள் வந்து சீனியர்கிட்ட நீங்கள் சீனியரு, யங்ஸ்டர்கிட்ட நீங்கள் யங்ஸ்டர், ஓகே ரைட்டு. சார் நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ வந்து இங்கே அதிமுகவும் கிடையாது திமுகவும் கிடையாது, நீங்கள் மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் தான். நீங்கள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன மினிஸ்டர் போஸ்ட்டாக கிடைச்சிட போது, நீங்கள் வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே திமுக இருக்குமோ இல்லவோ தெரியாது, அதனால் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த மாதமே உங்களுக்கு கொடுத்துருவோம் மினிஸ்டர் போஸ்ட்டு. இங்கே வந்தால் நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நம்மளாம் நீங்கள் வைகோ கேட்டு பாருங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. உங்களுக்கு வந்து என்ன வாரியம் வேணுமோ அந்த வாரியத்தை நாங்கள் பதவியே கொடுத்துட்றோம். வாரியம் அவருக்கு வந்து ஆஸ்டினுக்கு அமைச்சர் பதவி, இவருக்கு வாரியம். வாசன் வேப்பனஹள்ளி எம்எல்ஏக்கு வந்து வாரியம். இதனாலதான் வாரியம் இது வரைக்கும் ஃபில் பண்ணாமே வச்சிருக்காங்க. வாரியத்தை ஏன் பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க அப்படின்னா, இடையில ஒரு செய்தி வந்துச்சு, இந்த டெல்லி பிரதிநிதியாக வைகோவை அமர வைக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்து தாவேகாக்கு இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அது போல வந்து சில விஷயத்தை வேக்கண்டாக வச்சிருக்காங்க வாரியத்தில். ஏன்னா வாரியம் எதுக்கு அப்படின்னா மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. பேரத்தெல்லாம் நடத்தி முடிச்ச உடனே வந்தவங்களெல்லாம் ஃபில் பண்ணணும். ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு தாவேகால யாருக்காவது அதை கொடுத்துட்டா அவங்க கிட்டேருந்து பிடுங்கி நம்ம கொடுத்தோம்னா ஏற்கனவே வாங்கினவன் டென்ஷன் ஆயிடுவான், கட்சியில் பாதியை கலைச்சிட்டு போயிடுவான், இல்லை வெளில போய் உண்மையை சொல்லிடுவான். ஆமாம், அது வேற இருக்காது. கூப்பிட்டாங்க, பதவி கொடுத்தாங்க, அவர் ஏதோ பணம் கொடுத்தாராம், அவருக்கு கொடுத்துட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அது பெண்டிங்லேயே இருக்குது. அந்த பதவியெல்லாம் நிரப்பாமலே வச்சிருக்கிறாங்க. இப்போ கூட வந்து விசிகே சார்பில் இருந்தும் சில வாரியங்களுக்கான டிமாண்ட்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அதை கூட இன்னும் அவங்க கொடுக்காம தான் வச்சுருக்கிறாங்க. இன்னும் பேரங்கள் முடியவில்லை, அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இன்னும் விசிகாக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போகும்போது ஒரு நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டின், இவர் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ. அடுத்ததாக வந்து ஓஎஸ் மணியன் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து இப்போ ரிசைன்மெண்ட், அதிமுகலேருந்து ரிசைன்மெண்ட் வந்து விஜயபாஸ்கர் அவர் வந்து பேசியிருக்கிறார் ஓஎஸ் மணியன்ட்ட. அல்லவா, நான் வந்துட்டேன், நீ வந்துட்டீன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன வேணுமோ அதை நம்ம பேசி வாங்கிக்கலாம், அது என் கணக்குலேயும் ஒன்று கூட சேர்ந்ததாக இருக்கும், நான் ஒன்று கூட சேர்த்துட்டு வந்த மாதிரி. இந்த காலேஜில் வந்து வாத்தியார்கள்லாம் வேலை பார்க்கும்போது இந்த வருஷம் நீ எத்தனை பேர்த்த கூப்பிட்டு வருவ, நீ எத்தனை பேர்த்த கூப்பிட்டு வருவ, அது ஏற்ற மாதிரி உனக்கு இன்க்ரிமெண்ட்டு என் கணக்கில் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும், நீ வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் பேசி பிரிச்சிக்கலாம் பங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்களா என்னன்னு தெரில. அவர்கிட்ட பேசி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த 3 பேரிடமும் யார் யார் பேசினார்கள், பேரம் பேசினாங்க, இன்னும் சில பேர் எவ்வளவு பேரம் பேசினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் புகாரில் எழுத்துப்பூர்வமாக அவங்க பேர், அமௌண்ட்டு எல்லாத்தையும் போட்டு திமுக சார்பில் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு வேப்பனஹள்ளி சீனிவாசனிடம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 அல்ல 10 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட தாவேகா ஜெயிக்கல. அது வந்து கன்னியாகுமரி 8 மாவட்டங்களில் 0, 9 மாவட்டங்களில் வெறும் ஒரு தொகுதி. ஸோ அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம், இந்த 0, 1 இப்படி இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து ஆள் பார்த்து தூக்குற வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. முதல் கட்டத்தில் யார் வேணாலும் வாங்க. ரெண்டாவது, குறிப்பாக இந்த 10-20 தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்ஸ், இதுக்குள்ளே யார் கிடைச்சாலும் தூக்குங்க, அந்த 10 மாவட்டங்களில் யார் கிடைச்சாலும் தூக்குங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டாங்க தாவேகா. எனக்கு தெரிஞ்சு அதனுடைய வெளிப்பாடு தான் கன்னியாகுமரி நாகர்கோயிலை நோக்கி நகர்றது, கொங்கு பெல்ட்டில் சில ஏரியாக்களை நோக்கி நகர்றது, கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவை நோக்கி நகர்றது, இதெல்லாமே வந்து தனக்கு வேக்கன்சி, தனக்கு சீட்டு கிடைக்காத இடத்துல வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேர். இது இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், அவரை திருச்செந்தூரில் அரெஸ்ட் பண்ணி அவரை தூத்துக்குடிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஒரு 5 மணி நேரம்
அவரை விசாரணைன்ற பேரில் அவரை வந்து துன்புறுத்தியதாக ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து போலீஸ் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் அமைச்சராக இருந்தவர் எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும், தாவேக்கால சேர்ந்துருங்களேன் அப்படின்னு போலீஸே பேசினதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே பாஜக பேட்டன் பக்கா. அவங்க இடி வச்சு பேசுவாங்க, அவங்க போலீஸ் வச்சு பேசுறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்ப இடி வந்து செந்தில் பாலாஜியை வந்து பாஜகவில் சேர சொல்லி விசாரணையின் போது கேட்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனை வெளியில வந்தது. அப்போ அதே மாதிரி பேட்டர்னில் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன்கிட்ட வந்து பேச சொல்லி தாவேக்கால சேர சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெறும் வாயால் சொல்லலை, எழுத்துப்பூர்வமான புகாராக திமுக வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வைகோஸ் தொடர்பாக அந்த வைகோவினுடைய வாக்குமூலம் 2 உதயசூரியனில் நின்று ஜெயிச்ச 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி விஜய் பேசினார் வைகோவிடம் அப்படிங்கிறத வைகோவே சொன்ன தகவலை வச்சு அந்த புகாரை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதோடு கூடுதலாக இப்போ 2 அங்கே 2 இப்போ ஒரு 4 மொத்தமாக இன்னொரு 6 எம்எல்ஏக்களை தாவேகா குதிரை பேரத்தின் மூலமாக வாங்க முயற்சித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற புகார் ஆளுநர் கையில் போய் சேர்ந்திருக்கு. ஏற்கனவே சில ஆடியோக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கவர்னர் மாளிகையில். வைகோ பேசின 2 ஆடியோ. இது இல்லாமல் வைகோ திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்து பேசியிருக்கிறாரு. ஆனால் வைகோ அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல. 2 எம்எல்ஏ திமுகவோட இருக்காங்க. நீங்கள் என்ன அவங்கள்ட்ட பேசுனீங்க, எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அவங்க கவர்னர் பார்த்து புகார் கடிதம் கொடுத்தாங்க அப்படின்னா வைகோ அவர்கள் பேசுனது எல்லாமே பொய் தான், 2வது முறையாக பேசுனது, முதல்ல பேசுனது தான் உண்மை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சோ. அப்போ அந்த ஆடியோக்கள் வந்து கவர்னர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2-3 நாட்களில் கவர்னர் மாளிகைக்கு புகார் போய்கிட்டே இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரை பேரத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற புகாரும் நேரடியாக கவர்னர் மாளிகைக்கு போயிருக்கு. சபாநாயகர் எதுக்கு கவர்னர் போய் நேராக சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எதற்காக ஆளுநரை நேரில் சந்தித்து பேசினார், அவருக்கு ஆளுநர் அவர்கிட்ட என்ன கேட்டார், நான் ஆய்வு பண்ணிக்கிறேன், நான் உள்ளே போய் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணால் குதிரை பேரம் நடத்திங்கன்னு சொன்னாரா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. ஸோ அப்போ உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருந்தும் அமமுக திரு காமராஜ் அவர்களை தூக்குனதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக அவங்க எம்எல்ஏக்கள் தூக்கப்பட்டது குறித்து கவர்னரை கடிதம் கொடுத்துருக்குறாங்க. திமுக அவங்க எம்எல்ஏக்கள் தூக்குனது குறித்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க. வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து 2 பேர்த்த வைகோவும் விஜய் கூப்பிட்டது குறித்தான கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல குற்றச்சாட்டு. ஒரு நாள்ல மட்டுமே 3 சந்திப்புகள் ஆளுநரோட நடந்திருக்கு. ஒன்னு காலையில ஃபர்ஸ்ட் நயினார் நாகேந்திரன் பாஜக தரப்புல அவர் கொடுத்துருக்காரு. அவர் போயிட்டு இந்த அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சர் தொடர்பான அந்த சிறுமிகிட்ட பள்ளி சிறுமிகிட்ட அவர் நடந்துகிட்ட விதம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் தொடர்பாகவும் ஒரு கடிதத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு மாலை திமுக ஒரு புகார், அதிமுகவும் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக சார்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரை எம்பி இவங்க 2 பேரும் போயிட்டு கவர்னரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே எங்கள் எம்எல்ஏக்கள் தொடர்பாக புகார் கொடுத்துருக்குறோம், அவங்க தாவேக்கா வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்குறோம், உங்ககிட்டையும் கொடுத்துருக்குறோம், சபாநாயகர்ட்டையும் கொடுத்துருக்குறோம், 2த்து மேலேயுமே ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கேள்வி கேட்கத்தான் வந்திருக்கிறோம். அதனால் இதோடைய ஃபாலோ அப்பாக இந்த புகாரை நீங்கள் எடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஆளுநர் மீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திமுகவும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே நாளில் 3 புகார்கள் ஆளுநரிடம் வந்து விஜய் தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதில் திமுக தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அரசு பதவியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மீடியாவில் கசிய விடப்பட்ட செய்தி. அது அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல அவங்க 2 பேரும் அரசு பதவியில் இருப்பதா. அப்போ இது தொடர்பாகவும் ஏற்கனவே வந்து புகார் கொடுத்துருந்தாங்க திமுக தரப்பில். என்னென்னா கேபினெட் மீட்டிங் நடக்குது, அமைச்சரவை கூட்டம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்லாம் நடக்குது. அதில் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் எந்த அடிப்படையில் கலந்துக்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய ரகசியங்கள் கசிய விடப்படுது, ஆஃபீஸ் ஆஃப் த சீக்ரெசி ஆக்ட். அப்போ அந்த ரகசியங்கள் கசிய விடப்படுற வகையில் அரசுக்கு தொடர்பில்லாத 2 பேர், அவங்க விஜயோடு தொடர்புடையவர்கள், விஜயின் நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க 2 பேர் அரசின் ரகசியத்தை கசிய விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக இன்றைக்கி மறுபடியும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆளுநர் சொன்ன பதில் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கேள்வி கேட்ட உடனே
ஆளுநர் வந்து ஆமாம் அவங்க வந்து எல்லா மீட்டிங்லேயும் கலந்துக்கணும், எல்லாத்துலேயும் உட்காரணும் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமியை பேசாமல் அமைச்சர் ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் அதை பண்ணலை, அதை பண்ணாமல் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆளுநரும் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறார். இப்போ இது எல்லாமே வந்து தாவேக அரசனுடைய தவறுகள் அப்படிங்கிறது முதல் 50 நாட்கள்லேயே வந்து ஒரு இல்லை, இதை தவறையும் தாண்டி இந்த ஓஎஸ்சி இருக்குல்ல, ஆஃபீஸ் ஆஃப் த சீக்ரெசி இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம். த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம். அடிப்படையில் பதவியேற்கும் போதே ஒரு முதலமைச்சராக அதாவது ரகசிய காப்பு பிரமாணத்தை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அரசினுடைய முக்கியமான முடிவுகள் யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை தாண்டி தனியார் நபர்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிறவருக்கு இந்த ஓஎஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா அப்படி ஒரு பதவி, செக்ரட்டரி, ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அஃபிஷியல் பர்சனல் செக்ரட்டரியாக கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு கேள்விக்குறியான விஷயம். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து அதில் இருந்தது கிடையாது. விஜயனுடைய சினிமாவை ப்ரமோஷன் பண்ணிருந்த ஒருத்தருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. சினிமாவினுடைய ப்ரொடியூசருக்கு டெல்லி பிரதிநிதி பதவி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பேர். டு பி ஃப்ராங்க் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய முக்கியமான நகர்வுகள், அரசாங்கத்தினுடைய முக்கியமான ரகசியங்கள், இதை வந்து தனியார் நபர்களுக்கு போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க. ஸோ இது வந்து சட்டப்படி குற்றம். இது வந்து தவறுங்கிறத தாண்டி இது ஒரு குற்றம். ஸோ இந்த புகார் வலுக்கிற நேரத்தில் தான் தாவேகாவுக்குள்ள இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமியை அமைச்சராக்குகிற ஒரு திட்டம். வேற வழியில் ஆக்கிடுவோம், இல்லை மாட்டிக்கணும். ஆமாம், ஜான் ஆரோக்கியசாமி நம்ம இப்படியே வச்சிருக்க முடியாது, அவர் எல்லா இடத்துலையும் அவர் தேவைப்படுறாரு நமக்கு, அவரை நம்ம இப்படியே சீக்ரெட்டாக வச்சுருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, அவர் அமைச்சராகவே ஆக்கிடலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தாவேகாவுக்குள்ளே நடந்துருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ இந்த முறை இந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டம்லாம் அதுக்கான அழைப்புதழெல்லாம் நேரில் போய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த எல்லா அழைப்புதழை கொடுக்கறதுக்கும் புஷியானந்த் ஆதவர்ஜுனா கூட ஜான் ஆரோக்கியசாமி கூட போயிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. ஸோ காங்கிரஸ் தரப்புக்கு வந்து இன்விடேஷனை கொடுக்கும்போது அந்த இன்விடேஷனை கொடுத்ததே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஸோ ஜான் ஆரோக்கியசாமியை அமைச்சராக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் பேக் எண்டில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளை நடத்துவதற்காக ஜான் ஆரோக்கியசாமியை டெல்லிக்கு அனுப்புவதாக ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, வெளிப்படையாகவே ராகுல் காந்திகிட்டே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு போலுக்கு. ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, ஜான் ஆரோக்கியசாமி வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது மூலம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஜான் ஆரோக்கியசாமி வேணும். உங்களுக்கு அமைச்சரை கொடுக்கறத விட நீங்கள் டெல்லி வந்துட்டா கேபினெட் அமைச்சர் ஆக்கிறான்னு அவங்க ஒரு ஐடியா வச்சிருக்காங்க போல இருக்கு. ராகுல் காந்தி பாலிவுட் ஹீரோவாக இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். எப்படியெல்லாம் படம் இல்லைங்கிறதுனால அந்த வேலை திட்டம்லாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். இதில் வந்து அமைச்சராக இவரை ஆக்கிறதுக்கு நடுவில் ஒரு அமைச்சரவையில் பெரிய ஷஃபிள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் நம்ம ரொம்ப குறிப்பாக அதில் பலியிடப்பட போவது கில்லி சரத் பவுடர் விஷயத்தால் அப்படின்னு ஊடகங்களில் தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பான்ஸ் பவுடரால் அவருக்கு வந்து ஆட்சி இழக்கிறாரு அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கு வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம திமுக கேட்டவுடனே செஞ்சு கொடுத்துட்டா அழுத்தத்துக்கு அடிபணிந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச்சாயிடும்ல. அதனால் நாங்கள் அவர் வந்து திமுக சொன்னதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்காகலாம் தூக்கலை, நாங்கள் ஷஃபிள் பண்ணுறோம், அதனால தூக்குறோம். சரிங்களா, அது ஒன்று. அடுத்ததாக வந்து இப்போ புதுசாக அதிமுகவில் வந்து நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது, செலவு பண்ணி ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், சும்மா வரல, அவங்க பல கோடி, நீங்கள் கோடி கொடுக்குறீங்களோ இல்லையா, அவங்க அதுக்கு முன்னாடியே 20 கோடி 10 கோடி 30 கோடின்னு செலவு பண்ணி ஜெயிச்சவங்க, அவங்க இங்கே உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கணும்ல, நம்மை நோக்கியும் சிலர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது தரணும் இல்லையா விஜய் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தரணும்ல, அதனால அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம். இல்லை, அப்படி கொடுக்கும்போது தான் இன்னொரு 4 பேர் வருவாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பி ஹோப்பு கொடுக்குறது. பாரியா நேற்று இங்கே தான் இருந்தார், இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ அந்த இப்போ விஜயபாஸ்கருக்கு ஒரு அமைச்சர், அது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு அமைச்சர் அப்படி கொடுக்கும்போது பாருங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. நீதி பேர்லாம் எங்கே போகிறது, சிவி சண்முகம் இருக்கிறாரு, வருவார். அவர் வீட்டில் இன்னைக்கு தாவேகா நிர்வாகிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. சிவி சண்முகத்துக்கு அவர்லாம் ரொம்ப டைரக்டான ஒரு நேர்மையான ஆள். மினிஸ்டர் வரும்போதே நான் மினிஸ்டராக தான் வருவேன், நீ வந்து அப்பாயின்மெண்ட் விஜய் எத்தனை எம்எல்ஏ வேணும்னு சொல்லி கூட்டிட்டு வரேன், ஆனால் நான் அமைச்சர் விஜயை வர சொல்லு அப்படிம்பாரு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக விஜய் வீட்டுக்கு வர சொல்லுன்னு கூப்பிட்டது சிவி சண்முகம் தான். சொல்லுங்க, யார் வீட்டுக்காவது விஜய் போயிருக்காரா? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காரு, அது வந்து எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க.
கட்சி தலைவரே இல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு, அரசியலில் வந்து ஒரு அரசியல்வாதி ஆனால் கட்சி தலைவர் இல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா சிபி சண்முகம் எவ்வளோ பவர்ஃபுல்லானாரு, வர சொல்லு என் வீட்டுக்கு அப்படின்னு இருக்காரு. இது வேற வழி இல்லைல்ல, போய் தான் ஆகணும். ஸோ அப்படி கொஞ்சம் பேருக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இதில் சில பேர்லாம் இந்த அமைச்சரவை பட்டியலிருந்து தூக்கப்படலாம் அப்படின்னு ஊடகங்களில் சொல்கிறாங்க. அதை யார் யாரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இடத்துல இருப்பவர் கில்லி சரத்து. இரண்டாவது இடத்தில் நம்ம அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் புகழ் கீர்த்தனா. ஸோ மூன்றாவது இடத்தில் இன்னொருத்தவங்க இந்த பேனர்ல என் பேரை ரெண்டாவது போட்ட கீர்த்தனா பேரை ஏன் முதல்ல போட்டேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே அவங்க ஜெகதீஸ்வரி, போத் ஆஃப் யூ. ஸோ 2 பேருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு போல, ஒரு பெரிய பவர் பஞ்சாயத்து. நான் வந்து ஜெகதீஸ்வரி வந்து விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து சின்ன வயசுலேருந்தே ரசிகர் மன்ற பொறுப்புகள்லேருந்து இருக்கிறாங்க. கீர்த்தனா வந்து ஐபேக் மாதிரி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க. மாவட்டத்தினுடைய அமைச்சர் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, மாவட்ட அமைச்சர். அமைச்சர் பதவி அறிவிப்பு அப்படின்னு தாவேக்கா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேர் அறிவிச்சது வந்து கீர்த்தனாவை தான் அறிவிச்சாங்க. அதில் நம்ம 2 பேர் ஒரே மாவட்டம், நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் வேலை பார்க்குறேன், நீ இன்னைக்கு கட்சிக்குள்ளே வந்த ஆள் முதல் பெண் அமைச்சர்னு உங்களை அறிவிக்கிறாங்களே, இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு ஒரு கிளாஷு. அதனால் வந்து அவங்க கலந்துக்கிற சில கூட்டங்களில் ஒரு 2-3 எம்எல்ஏ, விருதுநகர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க 2-3 எம்எல்ஏ வந்து பிளான் பண்ணி இவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு போல. அதனால் வந்து இந்த ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா 2 பேருக்கும் நடக்கிற பஞ்சாயத்துனால கட்சிக்கு ஒரே பஞ்சாயத்தாக இருக்குதுன்னு சொல்லி 2 பேரையுமே ரிமூவ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துருக்கு. இவங்களை வச்சுருந்தா நம்ம டெய்லியும் பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும். இப்போ வழக்கம் போல் அதை தூக்கி 2 பேருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து பர்வேஸ், அவருடைய பேரும் அடிபடுது. மாப்பிள்ள பர்வேஸ். அப்புறம் சமீபத்தில் மக்கள் தான் ஊழல்வாதிகள்னு ஒருத்தர் பேசினார், அவர் கூட இந்த பட்டியலில் வந்தால் வரலாம். மாப்பிள்ள பர்வேஸ் அப்படின்னு இன்னைக்கு சொன்னார்ல, நாளைக்கு பர்வேஸ் சொல்றாரு, மாமா திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மேகசினில் வரக்கூடிய தகவல்கள். ஸோ இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில் தான் ஜான் ஆரோக்கியசாமி அமைச்சராக களமிறக்கப்படலாம், அவர் திருச்சி கிழக்கில் கூட வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம விஜயபாஸ்கர் சேர்ந்த உடனே அவருக்கான ஒரு இது வந்து ரெடி ஆயிருக்கு, ஒரு ஆயுதம். ஆமாம், 12 வாரம் 12 வீக்ஸுக்குள்ளே ப்ளீஸ் அந்த குட்கா கேஸை வந்து நீங்கள் டீல் பண்ணி முடிக்கின்றிருக்காங்க. குட்கா வழக்கு ஊரே தெரிஞ்ச வழக்கு, அதில் ஒரு பிரபலமாக ஒரு செய்கை செய்வார் அப்படின்னு அந்த ஃபோட்டோ எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. ஸோ அதனால் குட்கா வழக்கு விசாரிக்கப்படும் போது எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் போஸ்ட் இப்போதைக்கு அவர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 12 வீக்ஸ் பார்ப்போம்னே. அதுக்கப்புறம் அவர் அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு 12 வாரத்தில் குட்கா வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதில் விஜயபாஸ்கர் குற்றவாளி, அவர் கன்விக்டட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டார்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவரால் வேட்பாளராக கூட நிற்க முடியாது. ஆமாம். ஸோ அவருடைய ஒட்டுமொத்த கனவும் டோட்டல் க்ளோஸ். எடப்பாடி வீட்டில் சிரிப்பார், நான் அப்போவே சொன்னேன் பேச்சை கேட்டீங்களா அப்படிப்பாரு. ஸோ தாவேக்காவில் வந்து சேர்ந்த உடனே அவர் மேலே இந்த அஸ்திரம் ஏவப்பட்டிருப்பது அப்படிங்கிறது, இது டெல்லியின் பார்வை நேரடியாக விஜயபாஸ்கர் மேலே விழுந்திருக்கா அல்லது விஜய் மேலே விழுந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. ஆமாம், டெல்லி ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்தது எம்ஆர் பாஸ்கருடைய லேண்ட் கிராப்பிங் கேஸ் இருக்குது, அதை வெளியெடுப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கேஸாக வெளியெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் இவ்வளோ நாளாக சைலண்டாக இருந்த பாஜக திடீர்னு இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கு. பாஜக என்ன நினைக்குன்னா, இதெல்லாம் ஏன் ஆளு, நான் கூட்டு போகலான்னு 10 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னைக்கு வந்து நீ கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் அப்படியே கூட்டு வர இந்த பக்கம். ஸோ அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலைகள்லாம் நடந்திருக்குது. இதில் ஆளுநரை சந்தித்தது குறித்து ஒரு கேள்வி ஊடகங்களில் எழுப்பப்படுது. திமுக ஆளுநரே வேணான்னு சொன்னீங்க, ஆளுநரே நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்க, இப்போ நான் ஆளுநரை பார்த்து அவரோட பேசுகிறீங்க, அவரோட இது பண்ணுறீங்க, திமுகவும் அதிமுகவும் போகிறீங்க, பிஜேபியும் போகுது, எல்லாம் ஒரே கூட்டணியாக போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுப்பப்படுது. இதில் நம்ம சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த அப்ரோச்சில். பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் அப்ரோச் வந்து என்னென்னா, அவர் வந்து ஆளுநர்கிட்டே கேட்குறார், ஆளுநர் எங்கள் ஆள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார், அவர்கிட்ட அவர் நடவடிக்கை எடுப்பார், அதனால் நாங்கள் அவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு. இதில் டிஎம்கேவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அது ஆர்எஸ் பாரதி பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து எங்களுடைய கொள்கை
அப்படிங்கிறது ஆளுநர் தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவை கிடையாதுங்கிறது எங்களுடைய பாலிசி ஐடியாலஜி அது. ஆனால் சட்டப்பூர்வமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வழி விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கி சட்டப்பூர்வமாக எங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வழி, நாங்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போனோம்னா நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அத்தாரிட்டி ஆளுநர், அவர்கிட்ட இது சம்மந்தமாக புகார் சொன்னீங்களா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கோர்ட்டு நீங்கள் முதல்ல புகார் கொடுத்துட்டு அப்புறம் வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இது சட்டப்பூர்வமான எங்களுக்கு இருக்கக்கூடிய வழி என்னென்னா, முதல்ல ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கணும். அப்போ ஆளுநர் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறாரான்னு பார்க்கணும். அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா, ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுனால நாங்கள் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வரணும். இப்போ இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறை. அந்த வழிமுறை அடிப்படையில் தான் நாங்கள் ஆளுநரை சந்திச்சிருக்கோமே தவிர, ஆளுநருக்கும் எங்களுக்கும் எந்த உறவுலாம் கிடையாது. ஆளுநர் ஆய்வு பண்ணதை முதல்ல கண்டித்த கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக ஆளுநர்கள் கையில் புகார் போயிருக்குது. என்ன நடக்கப் போகிறது, டெல்லி என்ன இதில் திட்டமிட்டு இருக்கிறது? இல்லை, விஜயபாஸ்கர் விவகாரத்தை பார்க்கும்போது டெல்லி அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல் முறையா அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.